அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 123வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி திருப்பாடல்கள் அதிகாரம் 9 முதல் 12 வரை. திருப்பாடல்கள் அதிகாரம் 9. நீதியின் கடவுளுக்கு நன்றி செலுத்துதல். பாடகர் தலைவருக்கு மகனுக்காக உயிரை கொடு என்ற மெட்டு தாவீதின் புகழ்பா. ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகு செயல்களையெல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூர்வேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள். உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள். நீர் நீதியுள்ள நடுவராய் அரியணையில் வீற்றிருக்கின்றீர். என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினீர். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொல்லாரை அழித்தீர். அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர். எதிரிகள் ஒளிந்தார்கள், என்றும் தலையெடுக்க முடியாமல் அழிந்தார்கள். அவர்களின் நகர்களை நீர் தரைமட்டமாக்கினீர். அவர்களை பற்றிய நினைவு அற்று போயிற்று. ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார். நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். மக்களினத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம். நெருக்கடியான வேலைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. சியோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள். ஏனெனில் இரத்த பழி வாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார். அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும். என்னை பகைப்போரால் எனக்கு வரும் துன்பத்தை பாரும். சாவின் வாயினின்று என்னை விடுவியும். அப்பொழுது மகள் சியோனின் வாயில்களில் உம் புகழ் அனைத்தையும் பாடுவேன். நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டன. ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் தம்மை வெளிப்படுத்தியுள்ளார். பொல்லார் செய்த செயலில் அவர்களே சிக்கிக் கொண்டனர். பொல்லார் பாதாளத்திற்கே செல்வர். கடவுளை மறந்திருக்கும் வேற்றினத்தார் யாவரும் அங்கே செல்வர். மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை. எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஆண்டவரே, எழுந்தருளும். மனிதரின் கை ஓங்க விடாதேயும். வேற்றினத்தார் உமது முன்னிலையில் தீர்ப்பு பெறுவார்களாக. ஆண்டவரே, அவர்களை திகிலடைய செய்யும். தாம் வெறும் மனிதரே என்பதை வேற்றினத்தார் உணர்வார்களாக. திருப்பாடல்கள் அதிகாரம் 10. நீதிக்காக வேண்டல். ஆண்டவரே, ஏன் தொலைவில் நிற்கின்றீர்? தொல்லைமிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர்? பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர். அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டு கொள்வார்களாக. பொல்லார் தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர். பொல்லார் செருக்கு உள்ளவர் ஆதலால் அவரை தேடார். அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை, எம் வழிகள் என்றும் நிலைக்கும் என்பதே. உம் தீர்ப்புகளோ மிக மேலானவை, அவர்களின் அறிவுக்கு எட்டாதவை. தம் பகைவர் அனைவரையும் பார்த்து அவர்கள் நகைக்கின்றனர். எவராலும் என்னை அசைக்க முடியாது, எந்த தலைமுறையிலும் எனக்கு கேடு வராது என்று அவர்கள் தமக்குள் சொல்லிக்கொள்வர். அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது. அவர்களது நாவின் அடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன. ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர். சூதறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர். திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர். குகையில் இருக்கும் சிங்கம் போல் அவர்கள் மறைவில் பதுங்கி இருக்கின்றனர். எளியோரை பிடிப்பதற்காகவே அவர்கள் பதுங்கி இருக்கின்றனர். தம் வலையில் சிக்க வைத்து இழுத்து செல்கின்றனர். அவர்கள் எளியோரை நலிவுற செய்து நசுக்குகின்றனர். அவர்களது கொடிய வலிமையால் ஏழைகள் வீழ்த்தப்படுகின்றனர். இறைவன் மறந்துவிட்டார், தம் முகத்தை மூடிக்கொண்டார், என்றுமே எம்மை பார்க்க மாட்டார் என்று பொல்லார் தமக்குள் சொல்லிக் கொள்கின்றனர். ஆண்டவரே, எழுந்தருளும். இறைவா, எமது ஆற்றலை வெளிப்படுத்தும். எளியோரை மறந்துவிடாதேயும். பொல்லார் கடவுளை புறக்கணிப்பது ஏன்? அவர் தம்மை விசாரணை செய்ய மாட்டார் என்று அவர்கள் தமக்குள் சொல்லிக்கொள்வது ஏன்? ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர்.
கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர். திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர். அனாதைக்கு நீரே துணை. பொல்லார் மற்றும் தீயோர் கைகளை முறித்துவிடும். அவர்களது பொல்லாங்கை தேடி கண்டுபிடித்து அது அற்றுப்போக செய்யும். ஆண்டவர் என்றுமுள்ள அரசர். அவரது நிலத்தினின்று வேற்றினத்தார் அகன்று விடுவர். ஆண்டவரே, எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர். அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கமளித்து அவர்களுக்கு செவிசாய்க்கின்றீர். நீர் அநாதைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி வழங்குகின்றீர். மண்ணினின்று தோன்றிய மனிதர் இனியும் அவர்களை துன்புறுத்த மாட்டார். திருப்பாடல்கள் அதிகாரம் 11. ஆண்டவரிடம் நம்பிக்கை. பாடகர் தலைவருக்கு தாவீதுக்கு உரியது. நான் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நீங்கள் என்னிடம் பறவையைப் போல மலைக்கு பறந்தோடி போ. ஏனெனில் இதோ பார், பொல்லார் வில்லை வளைக்கின்றனர், நானில் அம்பு தொடுக்கின்றனர். நெறிய உள்ளத்தார் மீது இருளில் அம்பு எய்ய பார்க்கின்றனர். அடித்தளங்களே தகர்க்கப்படும் பொழுது நேர்மையாளரால் என்ன செய்ய முடியும் என்று சொல்வது எப்படி? ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன. ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டங்கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். அவர் பொல்லார் மீது கரிநெருப்பும் கந்தகமும் சொரியும்படி செய்கின்றார். பொசுக்கும் தீக்காற்றே அவர்கள் குடிக்கும் பானமாகும். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். திருப்பாடல்கள் அதிகாரம் 12. உதவிக்காக மன்றாடல். பாடகர் தலைவருக்கு 8ஆம் கட்டையில் தாவீதின் புகழ்பா. ஆண்டவரே காத்தருளும். ஏனெனில் உலகில் இறையன்பர்கள் அற்றுப்போயினர். மானிடருள் மெய்யடியார் மறைந்து போயினர். ஒருவர் அடுத்திருப்பாரிடம் பொய் பேசுகின்றனர். தேனொழுகும் இதழால் இரு மனத்தோடு பேசுகின்றனர். தேனொழுக பேசும் எல்லா உதடுகளையும் ஆண்டவரே துண்டித்து விடுவீராக. பெருமை அடித்து கொள்ளும் நாவை அறுத்து விடுவீராக. எங்கள் நாவன்மை எங்கள் வலிமை, எங்கள் பேச்சுத்திறனே எங்கள் பக்கத்துணை. எங்களுக்கு தலைவர் வேறு யார் என்று சொல்பவரை ஒழித்து விடுவீராக. எளியோரின் புலம்பலையும் வறியோரின் பெருமூச்சையும் கேட்டு இப்பொழுதே எழுந்து வருகின்றேன். அவர்கள் ஏங்குகின்றபடி அவர்களை பாதுகாப்பில் வைப்பேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவரின் வாக்குறுதிகள் களப்பற்ற வாக்குறுதிகள். மண் உலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை. 7 முறை புடமிடப்பட்டவை. ஆண்டவரே, நீர் எம்மை காத்தருளும். இத்தகைய தலைமுறையிடமிருந்து எம்மை என்றும் காப்பாற்றும். பொல்லார் எம்மருங்கும் உலா வருகின்றனர். மானிடரிடையே பொல்லாப்பே ஓங்கி நிற்கின்றது.